ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லைஃப்பில் அம்மா அப்பா ரிலேஷன்ஷிப்லாம் தானாக அமையிறது. ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப் அது நம்ம கையில் தான் இருக்குது. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பற்றின ஷார்ட் ஃபிலிம் தான் இந்த நண்பேண்டா. லெட்ஸ் என்ஜாய். 1, 2, 3, 4 marciando mi combo forma un alboroto. 1, 2, 3. இதே மாதிரி அதுதாங்க இந்த ஷார்ட் ஃபிலிம்லேயும் சான்ஸ் வாங்கினா. இதோ படிச்சுட்டே வரானே, இவன் பேர் தான் பாலா. இவன் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. சுருக்கமாக சொல்லணும்னா இவன் ஒரு வாழைப்பழம், ஞானப்பழம். இந்த கொடுமையை நீங்களே பாருங்க. வனிதா, ஐ லவ் யூ. உன்னை என்னைக்கு முதல்ல பார்த்தனோ அந்த செம்லையே எனக்கு அரியர் விழுந்துருச்சு. அந்த அளவுக்கு உன்னை லவ் பண்ணுன்னு சொல்ல வரேன். ஏன் வேலைங்களையும் பார்க்குறேன்? நான் நாளைக்கு பிளேசர் போட்டு வரட்டுமா, ஜீன்ஸ் டீஷர்ட் போட்டு வரட்டுமா? ஃபர்ஸ்ட் ஜிப்பு போட்டு வா. ஜிப்பா? ஐயோ, இவன் பேர் தாங்க மணி. இவன் லைஃப்பில் ஒரே லட்சியம் ஒரு பொண்ணை லவ் பண்ணுங்க. ஆனால் நீ எல்லாம் அக்கா தங்கச்சி கூட பிறக்கலையா? வீட்டுக்கு நான் ஒரே பையன். என்ன இது? லவ் லெட்டரா? இங்க என்ன பைத்தியமா? நான் ஒரு சீனியர். வெயிட் அ மினிட். என்ன இது? இப்போ சிஸ்டர் கிட்ட. சிஸ்டரா? பொண்ண? பார்த்தீங்களா, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்க்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஹலோ, எச் மீ. இவன் பேர் தாங்க விஜய். இவனுக்கும் நடிக்க தெரியாது யார்கிட்டையும். வீட்டில் நல்ல வசதி, பயங்கரமாக தண்ணி ஆனால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. செகண்ட் இயரில் இவங்க 3 பேரும் ஒரே ரூமில் தங்கினாங்க. அப்போ ஒரு நாள் அப்படியா? காடை போடுறா. என்னடாச்சு? வாங்கடா போலாம். நிக்காத, போ போ. ராமண்டாடு ராவணாண்டாடு எனக்கு இல்ல எவன்டா தள்ளி போடுற டே. ஆமா ரா. எங்கடா போற? மைத்திலி மசில் கம்மியா இருக்குன்னு சொன்னா அதான் ஜிம் போயிட்டு இருக்கு. இனிமேல் மைத்திலியோட இதயங்களை திறந்துடா. ரைட்டு கிடைச்சிரும். ஹலோம்மா, நல்லா இருக்கீங்களாம்மா? நான் நல்லா இருக்கேம்மா. அப்பா தங்கச்சி கேட்டதா சொல்லுங்கம்மா. சரிம்மா. விஜய் மணி 2 பேர் இருக்காங்கம்மா. எல்லாம் நல்ல பசங்க தான்மா. நல்ல பசங்க தான்மா. நான் நல்லா படிக்கிறேம்மா. அம்மா, இந்த எக்ஸாம் ஃபீ நாளைக்கு தாம்மா லாஸ்ட் டேட்டு. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு பார்க்குறேம்மா. சரிம்மா. சரி, வச்சுருங்கம்மா. டே விஜய், உங்க அப்பா கூப்பிடுறாரா? டே விஜய். ஹலோ விஜய், தூங்கிட்டு இருக்கேன் அங்கிள். நான் ஒரு ரூம்மேட் பாலா பேசுறேன் அங்கிள். ரூம்மேட்டாப்பா? ஆமா அங்கிள். ஏதாவது இம்பார்ட்டண்டா சொல்லுமா அங்கிள்? இல்லப்பா, உங்ககிட்ட தான் பேசணும். ரீசெண்டா அவங்க அம்மா தவறிட்டாங்க. அவனை கவனிச்சுக்கிறதுக்கு யாருமே இல்லப்பா. நாங்க இருக்கோம் அங்கிள். அவனுக்கு பேட் ஹாபிட்ஸ்லாம் இருக்குப்பா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. பரவாயில்ல அங்கிள், இனிமேல் நானே என் பக்கத்துல இருந்து எல்லாம் பாத்துக்கிறேன் அங்கிள். நீங்க கவலைப்படாதீங்க அங்கிள். சரி, வச்சிடறேன் அங்கிள்.
அம்மா அம்மா மச்சி எக்ஸாம் ஃபீஸ் கட்டிட்டியாடா? மச்சான் இனிமேல் தான் கட்டணும். டேய் பாலா விஜய் எக்ஸாம் ஃபீஸ் கட்டிட்டாடா? என்னடா சொல்ற? சீரியஸாவா? அது வர மச்சான் ஹீட். ஓகே என்ஜாய். ஐ விஜய் நம்பாதடா, அவன் கேரக்டர் சரியில்லை. ஆஹா நூடுல்ஸ் போச்சே. டேய் பாலா எங்கடா இருக்க? தண்ணி அடிச்சிருக்கியா? ஆமாண்டா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் போல இருக்கு. சரி இரு 5 minutes வரேன். ஏய் என்னடா இன்னும் காணோம்? எங்கடா இருக்க? வாடா கேட்கல ஏஜ்டா. டேய் கப்பா சொல்ல சீக்கிரமாடா. நீ பீப்பா ஸ்டூபிட் தான்டா. உடனே தேவைப்படுதுடா. ஹலோ ஹலோ எதுக்கிட்ட வந்து எல்லாம் உன்னால தான்டா. ரெண்டுக்காக பிளட் கூட டொனேட் பண்ண மாட்டேடா. டேய் சும்மா இருடா மணி. 2 பேரும் என்னமோ பண்ணுங்கடா, என்ன விட்டுங்கடா. என்னடா ஆச்சு? ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடா. ஏய் எல்லாம் என்னாலதான்டா. நீ என்னடா செய்வ? நான் ஹெல்மெட் போட மூடிட்டேன். எங்க அம்மா விழுந்தனால தானே நான் குடிக்க ஆரம்பிச்சேன். ஆனா இப்ப அதனால ஒண்ணு இழந்தோன்னு எனக்கு பயமா இருக்குடா. அதனால சத்தியமா இனிமேல் குடிக்க மாட்டேன்டா. என்ன மன்னிச்சிடுறா மன்னிச்சிடுறா. என்ன மன்னிச்சிடுறா. டே விஜய் அழுகாதடா. டே விஜய் என்ன மன்னிச்சிடுறா. என்ன மன்னிச்சிடுறா. என்ன தண்ணி அடிச்சிருக்கியா? சரி இரு 5 minutes வரேன். விஜய் எங்கடா இருக்க? வாடா கேஸ் ஆயிடுச்சுடா. கற்பமா சொல்லி சீக்கிரம் வாடா. பி பஸ் டியூப்லெட் தானே, உடனே தேவைப்படுதுடா. ஹலோ ஹலோ நண்பேண்டா. ஏய் மணிடா. வைத்தியர் கரெக்ட் ஆயிடா. வாடா சரிக்கிறா நீ. இல்லடா நான் வரலடா. டேய் விஜய். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. இன்னிலேருந்து நான் உங்க ரூம்ல தான் தங்க போறேன்.